Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied inverse trigonometric functions. Today we go for new chapter, that is fifth one, two dimensional analytical geometry 2. In this chapter we have to see first one is equation of a circle. Equation of a circle or four types irukku. First one x square plus y square equal to r square. இதில் வந்து சென்டர்னு பார்த்திங்கன்னா 0,0 and radius is r. And second type x minus h whole square plus y minus k whole square equal to r square. அதாவது x கூட ஏதாவது மைனஸ் பண்ணியிருக்கா y கூட மைனஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுதான் நமக்கு வந்து சென்டர். ஸோ h, k is the center and radius is r. Next one is x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இப்போ இந்த டைப்பில் வந்தது அப்படின்னா சென்டர் இஸ் மைனஸ் g, f and r is equal to, that is radius is root of g square plus f square minus c. And also the fourth one, suppose x1, y1, x2, y2 are the 2 points are extremities of a diameter, that is end point of the diameter இருக்குதுன்னா the equation of the circle is this, x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. The four types இருக்குது. இப்போ இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. நம்ம லாஸ்ட்டாக படிச்சிருக்கோம் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ப்ளஸ் 2gx 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கும் நமக்கு சர்க்கிளில். அண்ட் ஆல்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy 0, இந்த டேர்ம் நமக்கு வராது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளில். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா pair of straight line becomes a circle அப்படினு சொல்லுவாங்க. Now let us see exercise 5.1. Obtain the equation of the circles with radius 5 cm and touches x-axis at the origin in general form. So இதெல்லாமே general form தான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்மில் 0 0 வருதா அப்படின்னா அப்படியே நீங்கள் போடலாம், இல்லது சென்டர் h, kன்னு வருதுன்னா இந்த டைப்பில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இட் இஸ் கிவன் ரேடியஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5 cm இஸ் கிவன். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுது அட் த ஆரிஜின், பட் எந்த சைடுன்னு அவங்க சொல்லலை, நம்ம ரெண்டு சைடுமே அஷ்யூம் பண்ண போகிறோம். இப்போ இங்கே டச் பண்ணுது அப்படின்னா இந்த இடம் அது ஆல்ரெடி ஆர் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா 0,5 இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது 0,-5 இருக்கும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்டருக்கு, பட் ரேடியஸ் ஈக்குவல் டு 5. தேர்ஃபோர் நமக்கு சென்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா சென்டர் இஸ் 0 ± 5, ரெண்டுமே ஒரே சம்மில் போட போகிறோம். ஸோ ±5ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், அப்போ அந்த ரெண்டாவது டைப் தான் நம்ம எடுக்க போகிறோம். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் is x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. So x minus, here h is 0 the whole square plus y minus k is plus or minus 5 here. Okay, so plus or minus 5 ன்னு போட்டால் போதும் நீங்கள், equal to 5 square. So this is x square. So expanding this we get y square plus 5 square, that is 25 plus 2ab or minus 2ab வரும்ன்றதுனால நம்ம plus or minus 2ab, 2 into 5, that is 10y equal to 25. So now 25 cancel on both sides, cancelling we get x square plus y square plus or minus 10y equal to 0. This is our equation of the circles. Next let us see third one. Find the equation of circles that touch both the axes and pass through -4, -2 in general form. General formனா இந்த ரெண்டு ஃபார்மே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு passing through the point மட்டும் கொடுத்துருக்காங்க and also touch both the axes கொடுத்துருக்காங்க. Passing through -4, -2. So -4, -2 is given and it is given -4, -2. -4, -2, this is 4, -2, is it? 4, -2னா இந்த சைடு வரும், -4, -2னா இந்த சைடு வரும். ஸோ நம்ம சர்க்கிள் வந்து நம்ம பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ -4, -2னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும்.
-4, -2. ஸோ நம்ம வந்து இந்த ரேடியஸை நம்ம ஏஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா x - a the whole square + y - a the whole square = a square. ஏன்னா இது ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சென்டரை வந்து ஏன்னு எடுத்திங்கன்னா கூட அந்த மாதிரி வரும். x - a whole square + y - a whole square = radius a square. இப்போ இந்த ஏவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -4, -2. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேஸை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ -4, -2 given means, so mark this as 1. Okay. Therefore, the circle passing through -4, -2. Therefore, first equation becomes, substituting in first one, -4 - a whole square plus -2 - a whole square = a square. So expand பண்ணும்போது 16 + a square, this is minus into minus plus ஆகும், plus 8a. Similarly here 4 + a square, here also plus 2 2s are 4a, this is equal to a square அப்படின்னு வரும். ஓகே, listen, ஒரு a ஸ்கொயருக்கு கேன்சல் பண்ணிவிடுங்க. the balance 1 a square மட்டும் இருக்குது. a square 8a + 4a is 12a and 16 + 4 becomes 20 = 0. So factorizing this we get 10 2s are 20 is it. So a + 10 and a + 2 = 0. So a is equal to -10 or a is equal to -2. ரெண்டு வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு a is equal to -10 வச்சு எழுதுகிறோம். therefore first equation implies, our first equation is x - 10. so minus into minus plus 10 ஆகும். so x + 10 the whole square plus y + 10 the whole square = 10 square. so this is x square plus 10 square is 100 plus 20x. அதே மாதிரி இங்கே plus y square plus 100 plus 20y = 100. so 100 gets cancelled. the remaining terms are x square plus y square plus 20x plus 20y plus 100 = 0. This is first case la நமக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய equation. so case 2 the same thing. case 2 பார்த்தீங்கன்னா a is equal to -2 substitute பண்ணுறோம். இந்த equation number 1 we get x square plus 4 plus 4x. here also y square plus 4 plus 4y = 4. so 1 4 gets cancelled. so you get x square plus y square plus 4x plus 4y plus 4 = 0. so second and third equations are the required equation. hence the equations of circle are, first one x square plus y square plus 20x plus 20y plus 100 is equal to 0, and x square plus y square plus 4x plus 4y plus 4 = 0. That's all. Next three more formula is equation of tangent at x1 y1 to the circle. This circle is x1 plus y1 plus g into x plus x1 plus f into y plus y1 plus c = 0. And equation of normal at the same point to the same circle is yx1 minus xy1 plus g into y minus y1 plus minus f into x minus x1 = 0. இங்கே c வராது.
Next, condition for y is equal to mx plus c. This is the equation of the line, is it? So, condition for the line y is equal to mx plus c is a tangent to the circle x square plus y square equal to 0 is c square equal to a square into 1 plus m square. Okay, let us see 8th sum. If y is equal to 2 root 2 x plus c is a tangent to the circle x square plus y square equal to 16, find the value of c. And listen, given circle is this x square plus y square equal to 16. Here comparing this with the equation of circle, general form x square plus y square equal to a square la compare பண்ணீங்க அப்படினா here a square என்றது 16. Okay, a square is 16. Next, given tangent is this. So tangent is also a line. So y is equal to mx plus c oda compare பண்றோம். Here m is 2 into root 2 and c is c. Okay, c is c. Therefore, first write the formula. C square equal to, this is the condition for the tangent. Y is equal to mx plus c to the circle x square plus y square equal to a square. Okay. So, இதில் இருக்கக்கூடிய a square, circle இருக்கக்கூடிய radius தான் நமக்கு இங்கே a square வரும். அதே மாதிரி இங்கே slope m, this is y intercept ன்னு சொல்லுவாங்க. Okay. So, radius square தான் நமக்கு இங்கே a square. இப்போ இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். c is c. So, c அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே a square அப்படின்றது 16 and 1 plus m is 2 into root 2. This is m. So, m square we want, the whole square பண்ணுறோம். So, 1 plus 2 into root 2 is 4 into 2. That is 16 into, this is 8, is it? 8 plus 1 is 9. This is our c square. Therefore, c equal to plus or minus root of 16 into 9. So, 16 into 9 is 4 into 3. That is plus or minus 12. Our c value is plus or minus 12. Next, let us see 9th one. Find the equation of tangent and normal to the circle x square plus y square minus 6x plus 6y minus 8 equal to 0 at 2, 2. So, this is given equation of the circle and comparing this with the general equation, that is x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. So, comparing these two, equating the coefficient of x term, that is 2g equal to minus 6, so g equal to minus 3. Similarly, 2f equal to 6, f equal to 3 and c is the constant term, that is minus 8. And also the point is given 2, 2. This is our x1, y1. And we know very well equation of the tangent and x1, y1 to the circle is this x1 plus y1 plus g into x plus x1 plus f into y plus y1 plus c equal to 0. Now substituting all the values of x1, y1, g, f, c, we get the equation of the tangent. So x into 2 plus y into 2 and g is minus 3. Okay, minus 3 into x plus 2 plus 3 into y plus 2 minus 8 equal to 0. This is 2x plus 2y and minus 3x minus 6 and plus 3x plus 6 minus 8 equal to 0. Here minus 6 plus 6 gets cancelled and combining these two, 2x minus 3x is minus x, 2y, 3y is, 3y, okay. So, 2y plus 3y is plus 5y minus 8 equal to 0. First நம்ம x term positive ல இருக்கணும். So, multiply by minus 1 we get x minus 5y plus 8 equal to 0. This is the equation of the tangent. Next, equation of the normal. So, equation of the normal at x1, y1 to the circle is, so write the formula first, that is yx1 minus xy1 plus g into y minus y1 minus f into x minus x1 equal to 0. So, substituting here y into 2 minus x into 2, here g is minus 3, y minus 2 minus f is plus 3. So, already இருக்கக்கூடிய minus தான் இது, x minus 2 is equal to 0. So, this is 2y minus 2x minus 3y minus into minus plus 6
And here minus 3x minus into minus plus 6 equal to 0. Now 2x minus 3x, therefore minus 5x, and 2y minus 3y is minus y. Next 6 plus 6 is 12, plus 12 equal to 0, which implies 5x plus y minus 12 equal to 0. This is the equation of the normal and this is the equation of the tangent. Our next formula is the position of the point to the circle எப்படி இருக்கு அப்படினு நம்ம செக் பண்ண போறோம். இப்போ அந்த பாயிண்ட் அப்படியே இந்த சர்க்கிள்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து greater than 0வா இருந்ததுனா the point outsideல இருக்குன்னு அர்த்தம். lies outside to the circle and equal to 0 means the point on the circle and less than 0 means the point lies inside the circle னு சொல்வாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்த சர்க்கிளுக்கு எந்த அதாவது அவுட் சைடில் இருக்கா இன்சைடில் இருக்கா அல்ல ஆன் த சர்க்கிளில் இருக்கான்னு செக் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மூணில் எது கிடைக்குதோ அக்கார்டிங்லி we have to write outside, on or inside அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லிசன் 11th sum. Find center and radius of the circle கொடுத்துருக்காங்க. Listen, first subdivision is x square plus y plus 2 whole square equal to 0. அந்த 3-4 டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 3 டைப்ஸ்குள்ளே தான் நமக்கு வரும் இந்த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கம்பேரிங் திஸ் வித் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் கூட எதுவுமே இல்லை அப்படின்னா h is 0 அண்ட் y மைனஸ் கேக்கு பதிலாக y plus 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ k is equal to minus 2 and also r is equal to 0. இப்போ therefore center is h comma k. This is what 0 comma minus 2. ஓகே, இங்கே வந்து மைனஸ் கேன்னு இருந்ததுன்னா கேன்னு எடுப்போம், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 2 அண்ட் ரேடியஸ் இஸ் 0. திஸ் இஸ் 0 ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ நமக்கு ரேடியஸ் 0ன்னு வரும். Let us see fourth subdivision. 2x square plus 2y square minus 6x plus 4y plus 2 equal to 0. First dividing whole thing by 2. நமக்கு வந்து x and y வந்து x square y square coefficient 1 வரணும். So divide by 2. We get x square plus y square minus 3x plus 2y plus 1 equal to 0. Now comparing this equation with x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. So here 2g is what? 2g is minus 3. So g is equal to minus 3 by 2 and 2f is 2 and f is 1. f is equal to 1 and c value is 1. So therefore center is what? Center is minus g comma minus f. Okay, minus g comma minus f. So here g is minus 3 by 2. So minus g venuna plus 3 by 2 comma minus f means minus 1 and radius equal to square root of g square plus f square minus c. So here g square, g is 3 by 2, g square is 9 by 4 and f square is 1, c is minus 1. So these two gets cancelled, we get 9 by 4 or 3 by 2. Square root of 9 by 4 is equal to 3 by 2. So our radius is 3 by 2 and center is 3 by 2 comma minus 1. Okay. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.